புலி 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 புதிய தளபதி, புரட்சி தளபதி, இனிய தளபதி, எங்கள் இளைய தளபதி. புதிய தளபதி, புரட்சி தளபதி, இனிய தளபதி, எங்கள் இளைய தளபதி. வாரி கொடுக்கும் வள்ளல் தானடா, அள்ளி கொடுக்கும் எங்கள் அண்ணன் தானடா. புலி 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 புலி. ஜோசப் விஜயனும் நானும் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருந்தது. எவ்வளவோ தடைகளை தாண்டி அண்ணன் சிஎம் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு விஜய் அண்ணா. மகிழ்ச்சி, சந்தோஷம். மென்மேலும் தொடர்ந்து 30 வருஷங்களை தொடர்ந்து அண்ணன் தான் எங்களுக்கு நிரந்தர முதல்வராக இருக்கணுன்ற அந்த நம்பிக்கை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அந்த மகிழ்ச்சி இருக்குது. அது கண்டிப்பாக ஈடேறணும், நடைபெறுன்ற நம்பிக்கை இருக்குது. அழுதுட்டேன் லிட்ரலாக. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நாள், ரொம்ப சந்தோஷமான நாள், ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட்டு. எப்படி சொல்கிறதுனா, வாரத்திலேருந்து ஏதோ கண்ணீர் விட்டு அழுத கணம் தான் அது. ரொம்ப மறக்க முடியாத தருணம். என் குடும்பத்தில் ஒருத்தராக எங்கள் அண்ணனா ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஆண்ட கட்சி தான் ஆளணுமா, 60 வருஷமாக நாங்கள் 75 வருஷமாக நாங்கன்னு சொல்லிட்டு மாறுத்தட்டி ரொம்ப அதிகார திமிரில் மம்பையில் இருந்த ஒரு கட்சியை வந்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னும் போது, நம்ம தளபதி அனுப்பியிருக்காரு, நாங்களாம் அதில் உறுதுணையாக இருந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திராவிட அரசு வந்து பெரியார் அண்ணாவோட போயிடுச்சு. இவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க வந்து போலி திராவிட அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து தளபதி அவர்கள் வந்து முழு முச்சாக தொடச்சி எறிஞ்சிருக்காரு. இதன் மூலயமா வந்து இந்த கூட்டணி நிகழ்ச்சிகள் வந்து திராவிட அரசியல்னால் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு இடதுசாரி சிந்தனையோட தான் தளபதி அணுகியிருக்காங்க. இவர் தளபதி நினச்சிருந்தா வலதுசாரி சிந்தனை உள்ள இன்னொரு கட்சிக்குள்ள கூட நீ கேட்டிருக்கலாம். ஆனால் அங்கே போகலை, ஆதரவு கேட்கல. மற்றபடி வந்து இடதுசாரி சிந்தனை உள்ள அந்த கட்சிகளை தான் அணுகி ஆதரவு கேட்டு அவங்க மூலியமா ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஜோசப் விஜய் நானத்தில் அந்த அரங்கமே அதிரி போயிடுச்சு. எனக்கு அழதான் வருது, எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்தது. எங்கள் தலைவர் பேசும்போது அவரை பார்க்கும்போது எப்படியோ கடவுளை பார்க்குற மாதிரி இருந்தது. தளபதி ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து தியேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகனாக தான் அவரை பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சர் ஓகேங்களா, ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வந்து புல்லரிச்சு போச்சு. தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பரம்பரையாக கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம்னு ஆண்ட கட்சியை இன்றைக்கி ஒரு தனி மனிதனாக நின்று தமிழ்நாட்டில் அத்தனையும் உடைச்சி சுக்குநூறாக்கி இன்றைக்கி தனியாக ஆட்சி அமைச்சிருக்காருன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து சான்ஸே இல்லை, எங்கேயுமே கிடையாது. அதுதான் டிவிக்கேன்ற நிரூபிச்சார் அண்ணன். நாங்கள் கிட்டத்தட்ட எலெக்ஷன்லேருந்து ரிசல்ட் வரலேருந்து இன்னைக்கு ஒரு விஜய் எனும் நான் பதவி ஏற்கிற வரைக்குமே அப்போ தான் எங்களுக்கு வந்து முழு திருப்தியாக இருந்தது. எங்கள் அண்ணன் பதவி ஏற்ற அப்புறம் தான் ரொம்ப உள்ளடிச்சு. ஜோசப் விஜய் இன்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது அரங்கமே அலறுது. ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஸ்டைலை பார்த்தீங்களா ஆளு தலைவரை? இன்னும் வரைக்கும் எத்தனை முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காங்க. இந்த தோரணை இருக்குமா? தோரணை பார்த்தீங்களா ஆளை? ஹாலிவுட் ஸ்டார் அப்படி லுக்கா வந்திருக்காங்க தலைவர். ரொம்ப சந்தோஷம். எம்ஜிஆர் ஆட்சி அரியணை ஏறுறப்பையும் காமராஜர் ஆட்சி காலத்தில் அரியணை ஏறுறப்பையும் வந்து எவ்வளோ ஒரு மாசா ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு எந்தூ இருந்துச்சோ அதே அளவு தமிழகத்தில் இன்னைக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சாதிச்சிட்டோம். ஏதோ எங்கள் வீட்டில் ஒரு ஆள் சிஎம் ஆன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வேற லெவலில் இருக்குது சார். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணே வந்து என்ன சொல்கிறது, மனசில் இருந்த ஒரு பெரிய கனவு கோட்டை நிறைவேறின மாதிரி ரொம்ப ஃபீல் ஆனோம். ஐயோ, எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம் தான் வாழ்க்கையில், அதுதான் சந்தோஷன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்ஸ்டாகிராமில் நாங்கள் ரோல் பண்ணி வீடியோ பார்த்துருந்தோம். நாங்கள் இப்போ நியூஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து 50 வருஷத்துக்கு தளபதியோட ஆட்சி தான். இதை வந்து பண்ண எந்த ஒரு கும்பம் யாரும் வந்து பண்ண தளபதி கோட்டையை அழிக்க முடியாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தமிழ்நாடு பூரா சந்தோஷமா இருக்கும். மக்கள் மன்னனே, அன்பான அண்ணனே, வீராதி வீரனே, பெரியாரின் பேரனே, அண்ணா மன்னா எங்கள் காவலன் நீங்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி கண்டிப்பாக அண்ணன் சொன்னதை செஞ்சிட்டாரு. இந்த நாட்டு மக்களை வெல்ல கூட்டத்தோடு வந்திருக்கிறாரு. தமிழக மக்களோட ஓட்டு எல்லாமே அவருக்கு பெருவாரி கிடச்சி, நடந்ததை மறப்போம், நடப்பதை நினைப்போம், நேர்வழி சென்றால் பயமேது, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு காலத்தினாலும் அழியாது அப்படின்ற மாதிரி எம்ஜிஆரோட பொன் வரிகளுக்கு இணங்க கண்டிப்பாக அண்ணா நீங்கள் நல்லா இருக்கணும், அண்ணா நீர் வாழ்க, நீர் கொற்றம் வாழ்க, நீடூடி வாழ்க
அப்படின்னு பெருமையோடு சொல்கிறேன். தமிழக முதலமைச்சரையில் இன்று 200 யூனிட்டுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாரு. எங்களுக்கு அந்த 200 யூனிட்டு இந்த 2500 ரூபா பணத்தை விட இந்த நாட்டு மேலே இருக்கிற ஐஎம்பியில் நீங்கள் வாங்கின கடனை, அந்த 10 லட்சம் கோடி கடனை அடைச்சி கொடுத்தாலே இந்த தமிழகம் நல்லா இருக்கும். மேலும் மேலும் தமிழகம் சிறந்து விளங்கிட மக்களோட மக்களாட்சி அமைத்திட்ட தமிழக முதல்வர் விஜய் அண்ணாவுக்கு சுகந்தி அக்கா ஆகிய உங்கள் தங்கை வாழ்த்தி கூறுகிறேன். நல்வாழ்த்துக்கள் அண்ணா. சிஎம் வாழ்க, நீர் வாழ்க, கொற்றம் வாழ்க, நீடூடி வாழ்க. அருமை, மகிழ்ச்சி. பல போராட்டங்களுக்கு மத்தியில் இப்போ வந்து ஒரு பதவியேற்றிருக்கிறாரு. அது பதவியேற்றிருக்கிறான்னு சொல்கிறதோட இது இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு. அதை விட இறைவனுக்கு இணையாக தமிழக மக்கள் கொடுத்த ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே வேளையில் அண்ணன் நேர்மையான ஆட்சி தர்றன்னு சொல்லியிருக்கிறாரு. அது சொன்னபடி தான் அவர் நடப்பார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நம்ம விஜய் அண்ணனை முழுமையாக நம்பலாம். அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இன்றைக்கி ஓட்டு போட்டிருக்கோம். அதே நேரத்தில் அவர் இந்த முதல்வர் சீட்டுக்கு வர்றதுக்கு எவ்வளவோ தடைகளை தாண்டி அவர் வந்து இன்றைக்கி அமர்ந்திருக்கிறாரு. அதே வேளையில் மக்களும் நல்ல நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருந்தாங்க. எப்படியும் விஜய் அண்ணா முதல்வர் ஆகிடுவார். சிறு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விஜய் அண்ணா வந்து முதல்வர் ஆயிடுவார்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ ஐயா பதவியேற்றதுக்கப்புறம் முதல்வர் அண்ணா என்ன பேசியிருக்காருனா, விஜய் அண்ணா என்ன பேசியிருக்காருனா, நான் வந்து உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள்லாம் சில காலங்கள் தாமதமாகலாம், அதுக்காக நீங்கள் எதுவும் வருத்தப்பட வேணாம். ஆனால் 1 by 1 நான் உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னனோ நான் அந்த வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிடுவேன், கவலைப்பட வேண்டாம் அப்புறம் அப்படின்னாங்க. இன்னொன்று, கஜானாவில் பணம் 10 லட்சம் கோடி பணமும் சுத்தமாக எடுத்துட்டாங்க, அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு இருக்காங்க. அதே வேளையில் வேலுநாச்சியார் பட 200 யூனிட் கரண்ட்டு, இப்படி மக்களுக்கு எதெல்லாம் நன்மை பயக்குமோ அந்த விஷயங்களை எல்லாமே சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சி, நன்மை. நான் ஒரே ஒரு பாட்டு மட்டும் அண்ணனுக்கு பாடிடுறேன். புலி 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 புதிய தளபதி, புரட்சி தளபதி, இனிய தளபதி, எங்கள் இளைய தளபதி. புதிய தளபதி, புரட்சி தளபதி, இனிய தளபதி, எங்கள் இளைய தளபதி. வாரி கொடுக்கும் வள்ளல் தானடா, அள்ளி கொடுக்கும் எங்கள் அண்ணன் தானடா. புலி 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 புலி. புதிய தளபதி, புரட்சி தளபதி, இனிய தளபதி, எங்கள் இளைய தளபதி. வாரி கொடுக்கும் வள்ளல் தானடா, அள்ளி கொடுக்கும் எங்கள் அண்ணன் தானடா. புலி 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 புலி. ஜோசப் விஜயனும் நானும் சொல்லும்போது எங்களுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருந்தது. எவ்வளவோ தடைகளை தாண்டி அண்ணன் சிஎம் சீட்டில் உட்காந்துருக்கிறாரு விஜய் அண்ணா. மகிழ்ச்சி, சந்தோஷம். மென்மேலும் தொடர்ந்து 30 வருஷங்களை தொடர்ந்து அண்ணன் தான் எங்களுக்கு நிரந்தர முதல்வராக இருக்கணுன்ற அந்த நம்பிக்கை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, அந்த மகிழ்ச்சி இருக்குது. அது கண்டிப்பாக ஈடேறணும், நடைபெறுன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். அளவில்லா சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல, ஆளில்லா ரேடியோ மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு மொமெண்ட்டை வந்துட்டு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்னா இது. அழுதுட்டேன் லிட்ரலாக. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். அந்த மொமெண்ட் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ அவமானங்கள் அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவருக்காக நாங்களும் சில அவமானங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அண்ணனுக்காக அதை ஃபேஸ் பண்ணுறதுல எங்களுக்கு பெருமை தான். இப்போ அந்த மாற்றம் வந்துட்டு நிஜமாயிருக்கு. கனவு கண்டது எல்லாமே நிஜமாயிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இலவசங்களை நம்பி நாங்கள் வந்து ஓட் பண்ணலாம் அண்ணாக்கு. எங்களுக்கு தேவை பெண்கள் பாதுகாப்பு, அதுக்கு உறுதுணையாக இருக்கார் அண்ணா. அண்ட் போதை ஒழிப்பு திட்டம், அதுக்குமே வந்துட்டு கையெழுத்து போட்டிருக்காரு. மெயினாக அதுதான் தேவை. கல்வி நிறைய எல்லாமே செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கான கால அவகாசம் கொஞ்சம் கொடுங்க மக்களே. இலவசங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போடவில்லை. சில மக்கள் அப்படி போட்டிருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எல்லாமே நடக்கும் மக்களே. அண்ணா ஆல்ரெடி சொல்லிட்டாரு என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னு, வெள்ளை அறிக்கை விடுறேன்னு சொல்லிட்டு. அதனால் கவலையே வேண்டாம். டிரான்ஸ்பரண்ட்டாக நம்மளுக்கு என்ன இருக்குது இல்லைன்றது தெரியும். அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் பண்ண ஆரம்பிப்பார். நல்லாட்சி தருவார் கண்டிப்பாக, டவுட்டே இல்லை.
கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நல்லா இருப்போம், எல்லாருமே நல்லா இருப்போம். ஒரு விஷயம் தான் அந்த 5 நாளில் அண்ணன்கிட்ட கற்றுக்கிட்டது, பொறுத்தால் பூமி ஆழ்வாருன்றது. சைலண்ட்டாக இருந்து எல்லாமே நடந்திருக்கு. எந்த ஒரு சக்ஸஸ், எவ்வளோ பெரிய சக்ஸஸ் தான் அண்ணாக்கு. 108 சீட்ஸுன்றது ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ரெக்கார்டு சக்ஸஸ் தான். ஆனாலும் மெஜாரிட்டி இல்லைன்றது ஒரு ஃபெயிலியர். அந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு, எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. எந்த விதத்துலேயுமே சோர்ந்து போகல. அதுதான் எங்களுக்கு ரொம்ப நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். பதவி வந்துச்சுன்றதுக்காக ரொம்ப ஆடக்கூடாது. அண்ட் வந்துட்டு இப்போ இல்லைன்றதுக்காக நம்ம சோர்ந்து போயிடவும் கூடாது. அதுக்கான முயற்சிகள் மட்டும் நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கணும். இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்குறோன்ற உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கீழே நீங்கள் இப்போ ஆலிலா ரேடியோலேருந்து வீடியோ போட்டிங்கன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் அண்ணனோட ஹேட்டர்ஸோ இல்லை டிவிகே ஹேட்டர்ஸோ ரொம்ப அசிங்கமான கொச்சையான வார்த்தைகளால் கமெண்ட் பண்ணுறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்க்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா உங்கள் வீட்டு பெண்களை இந்த இடத்துல வச்சு பாருங்கள். எங்கள் வீட்டு பெண்கள் ஏன் இங்கே வர போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் வீட்டு பெண்களோட பாதுகாப்புக்கும் எங்களோட பாதுகாப்புக்கும் தான் அண்ணன் வந்திருக்காரு. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதுக்காக கொஞ்சம் அசிங்கமான வார்த்தைகளை கமெண்ட் செக்ஷனில் தவிர்த்துருங்க. நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, கொச்சையான வார்த்தைகள் பேசி உங்கள் தரத்தை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கையில் ரொம்ப மறக்க முடியாத நாள், ரொம்ப சந்தோஷமான நாள். தமிழ்நாட்டு அரசியலில் ஆண்ட கட்சி தான் ஆளணுமா, 60 வருஷமாக நாங்கள் 75 வருஷமாக நாங்கன்னு சொல்லிட்டு மாறுத்தட்டி ரொம்ப அதிகார திமிரில் மம்பையில் இருந்த ஒரு கட்சியை வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம தளபதி அனுப்பியிருக்காரு. நாங்களாம் அதில் உறுதுணையாக இருந்திருக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு பண்டிகை நாள் மாதிரி எங்களுக்கு. ஒரு தமிழர்களுக்கு ஒரு பொங்கல், தீபாவளி எப்படி அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பண்டிகை நாள் மாதிரி எங்களுக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தளபதி முதலமைச்சராக்கிறதுக்கான பலன்களை கூடிய சீக்கிரம் எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்குமே முத்தான 3 கையெழுத்து போட்டிருக்காரு. முதல் கையெழுத்து போட்டிருக்காரு. அதில் பாதுகாப்புக்கும் சரி, தமிழக மகளிர் முன்னேற்றத்துக்கும் சரி நல்ல ஒரு ஸ்கீமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரௌட் மூமெண்ட்டு. தளபதி ஃபேனாக இருக்குது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். 20 வருஷமாக நாங்கள் கட்சிக்கு உழைச்சதுக்கும் அந்த இயக்கத்துலேருந்து உழைச்சதுக்கும் இப்போ ஒரு கட்சி ஆரம்பித்து அதனால் அது மூலிமா மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய போகிறாரு அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சொல்ல வார்த்தைகள் இல்லை. அவ்வளோதான். இது 3மே இன்றைக்கி தேதிக்கு முக்கியமாக அந்த 2 கையெழுத்து ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் ரொம்ப கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டுருக்கு. முக்கியமான காரணம் அரசு நிர்வாகம் சரியில்லை. ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கப்புறம் எடப்பாடி வந்ததும் சரி, அதுக்கப்புறம் ஸ்டாலின் வந்ததுக்கப்புறமும் சரி, அந்த காவல்துறையை கட்டுப்பாடில் வச்சுக்காம கட்டவிழ்த்து விட்டதால் அவங்க இந்த போதைப்பொருள் கலாச்சாரத்தை கண்டுக்காமையே விட்டுட்டாங்க. இளைஞர்கள், இளம் பெண்கள், பள்ளி மாணவர்கள் வரைக்கும் பயங்கரமாக இதில் சீரழிஞ்சு எதிர்காலத்தை தொலைச்சிட்டு இருக்காங்க. இது மூலமா தமிழகத்தோட எதிர்காலமே கேள்விக்குறியாகுது. ஒரு நாட்டோட எதிர்காலம் இளைஞர் கையில் தான் இருக்குது. இளைஞர்களே இந்த மாதிரி தவறான வழிக்கு போகும்போது அந்த நாட்டோட எதிர்காலமே கேள்விக்குறியாது. அந்த வகையில் தமிழ் மாநிலத்தோட எதிர்காலம் ரொம்ப பின்னோக்கி போகிற அளவுக்கு ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்குது தமிழ்நாடு இந்த போதைப் பொருளால். அதை மீட்டெடுக்கிறதுக்கு தமிழக முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் முதல் கையெழுத்து போடுறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். பெண்களுக்கு பாதுகாப்பும் படை போட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ரொம்பவே அவசியமானது ஒன்று கூட. அதேமாதிரி 500 யூனிட் குறைவாக பயன்படுத்தின வீடுகளுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்குறது அடித்தட்டு மக்கள் கொண்டு ரொம்ப கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயம் கூட. திமுக கூட்டணியிலேருந்து ஆதரவு பெறல, கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஆதரவு பெற்றிருந்தார். அதனால் அதில் தோழர் இவர் பேபி சொல்லியிருப்பார், நாங்கள் அந்த கட்சியோட கூட்டணி தான் வச்சுருக்கோம் தவிர நாங்கள் இண்டிவிஜுவல் பாடி, நாங்கள் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கலாம்னு சொல்லியிருப்பார். அதனால் இன்றைக்கி தேதிக்கு திராவிட அரசியலில் முக்கியமான ஒரு நாளாக அப்படி பார்க்கும்போது திராவிடத்தை ஒழிச்சிட்டு வரணும் அப்படின்றத கனெக்ட் பண்ணி நம்ம தளபதி கட்சி ஆரம்பிச்சிருக்கும் போதும் மாற்று அரசியல் தான் நம்ம எதிர்பார்க்குறோம், கொண்டு வரோம். அதான் சொல்லியிருக்காருன்னா திராவிட நம்ம முழுமுற்றமாக ஒழிக்கலை. ஏன்னா நாங்கள் பெரியார் கொள்கை தலைவரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இவங்க போலி திராவிடத்தை நாங்கள் ஒழிச்சிருக்கோம். தளபதி அவர்கள் போலி திராவிட அரசியல் பேசிட்டு ஒரு கும்பல் சுற்றி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் தான் சொல்லிட்டு திராவிட அரசியல் பெரியார் அண்ணாவோட போயிடுச்சு. இவங்க அதுக்கப்புறம் வந்தவங்க போலி திராவிட அரசியல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை தளபதி அவர்கள் முழு முச்சா தொடர்ச்சி எரிஞ்சிருக்காரு. இதன் மூலயமா இந்த கூட்டணி கட்சிகள் திராவிட அரசியல்னா எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு இடதுசாரி சிந்தனையோட தான் தளபதி அணுகியிருக்காங்க. இவர் தளபதி நினச்சிருந்தா வலதுசாரி சிந்தனையில் இன்னொரு கட்சிக்குள்ள கூட நீ கேட்டிருக்கலாம். ஆனால் அங்கே போகலை, ஆதரவு கேட்கல. மற்றபடி இடதுசாரி சிந்தனையுள்ள அந்த கட்சிகளை தான் அணுகி ஆதரவு கேட்டு அவங்க மூலியமாக ஆட்சி அமைச்சிருக்காங்க.
ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட். எப்படி சொல்கிறதுனா, வாரத்திலேருந்து ஏதோ கண்ணீர் விட்டு அழுத கணம் தான் அது. ரொம்ப மறக்க முடியாத தருணம். என் குடும்பத்தில் ஒருத்தராக எங்கள் அண்ணனா ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் இந்த மாதிரி ஒரு உயரத்தை அடையிறாரு. அவர் 20 வருஷமாக கிட்டத்தட்ட வந்து இந்த திரைத்துறையில் அவர் ஒரு ஆளாகி வந்துடக்கூடாதுன்றதுக்காக எப்போல்லாம் ஒரு அடக்குமுறை ஆளானாரோ அதுலேருந்து ஒரு படமாக ஒரு பிரச்சனையாக ஒரு இஷ்யூவாக ஃபேஸ் பண்ணும்போது அவர் பின்னாடி இருந்து அதுக்கான வழிகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து அந்த வழிகள்லாம் தாண்டி அவர் வந்து இந்த இடத்துல நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிச்சயமாக தளபதியை விட்டால் நல்லாட்சி தரத்துக்கு இந்தியாவிலே யாரும் கிடையாது. ரொம்ப சந்தோஷங்க. இதுதான் நான் எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா கடந்த ஒரு 2 மாதமாக எலெக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டு தளபதி வரணும்னு சொன்னாங்க. எங்கள் உயிரை கொடுத்து வேலை செஞ்சு இன்றைக்கி தளபதி வந்து சிஎம் உட்கார வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவர் வந்ததில். மன்னராட்சி வீட்டுக்கு அனுப்பி மக்களாட்சி ஏற்படுத்தியிருக்கார் தளபதி. அதனால் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதானே வெயிட் பண்ணுறது எவ்வளோலாம். ஜோசப் விஜய் நான் சொல்ல அந்த அரங்கமே அதிரி போயிடுச்சு. மாற்றத்து தாங்க வந்திருக்கோம். ஏன்னா கொள்ளச்சி நாட்டை நாசமாகிட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அதனால் புது ஆட்சி நல்லா ஆட்சி செய்வார்னு சொல்ல மக்களாக வந்து அண்ணன் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் கண்டிப்பாக எந்த மாற்றமும் இல்லை. நல்லாட்சி கொடுப்பாரு. கண்டிப்பாக எல்லாருக்கும் உறுதுணையாக இருப்பார். இந்த நாளுக்கு தான் நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தோம். எங்கள் தலைவர் வந்தாங்க, சிஎம்மாக வந்து உக்காந்தாங்க. யார் யாரெல்லாம் எங்களை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு நினச்சாங்களோ எங்கள் தலைவர் வந்து வேறு லெவல் மாஸ் பண்ணிட்டாங்க, பிளாஸ்ட் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் வந்து மகளிருக்கு ப்ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சொல்லாததையும் செய்வாங்க எங்கள் தலைவர். கண்டிப்பாக அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சைன் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்களோ எல்லாமே கண்டிப்பாக செய்வாங்க எங்கள் தலைவர். அதுக்கு வந்து சொல்லவே முடியாது, சொல்லாததையும் செய்வாங்க. அதுதான் எங்கள் தலைவர். எனக்கு அழதான் வருது, எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்தது. எங்கள் தலைவர் பேசும்போது அவரை பார்க்கும்போது எப்படியோ கடவுளை பார்க்குற மாதிரி இருந்தது. வேறு லெவல். இந்த ஒரு டைமுக்காக தான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருந்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டது வீண் போகலை. அதே மாதிரி எங்கள் அண்ணா வந்து சொன்னாங்க, எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னாங்க. கழக நிர்வாகி யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிங்களோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னாங்க. நல்ல ஆட்சி தருவாங்க. நாங்கள் வந்து எங்கள் தலைவர் செய்வாங்க. அப்புறம் பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க கொஸ்டின். கண்டிப்பாக இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு விஷயம். தளபதி ஓகேங்களா. இது வரைக்கும் நம்ம வந்து தேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிகனாக தான் அவரை பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டோட ஒரு முதலமைச்சர் ஓகேங்களா. சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படிங்கும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடம்பெல்லாம் வந்து புல்லரிச்சு போச்சு ஓகேங்களா. ஸோ அந்த வார்த்தையை கேட்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள் கனவு அது நிறைவேறிடுச்சு இன்றைக்கி. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026க்கு இது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வேறு லெவலில் வந்து வல்லரசாக போகுது. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை ஏற்றது ரொம்ப ஒரு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து ரொம்ப ப்ரைடு பெருமை எல்லாமே. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஆளுங்கட்சி எதிர்கட்சி பரம்பரையாக கிட்டத்தட்ட 50 வருஷம் 60 வருஷம்னு ஆண்ட கட்சியை இன்றைக்கி ஒரு தனி மனிதனாக நின்று தமிழ்நாட்டில் அத்தனையும் உடைச்சி சுக்குநூறாக்கி இன்றைக்கி தனியாக ஆட்சி அமைச்சிருக்காருன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் வந்து சான்ஸே இல்லை, எங்கேயுமே கிடையாது. அதுதான் டிவிக்கேன்ற நிரூபிச்சார் அண்ணன். ஸோ அண்ணன் வரையில் தான் எல்லாருமே நாங்கள் இருக்க போகிறோம். நாங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதை வந்து கண்டிப்பாக நாங்கள் பின்பற்றுவோம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் இன்னைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. எதிர்பார்க்காத கையெழுத்து. இது வரைக்கும் யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. முதல் 3 கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி. ஸோ சான்ஸே இல்லை. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா போதைப் பொருளை ஒழிக்கணும். அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதாக இருக்குது ஓகேங்களா. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமான வந்து பார்த்திங்கன்னா இந்த போதைப் பொருள் ஒழிப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 200 வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து மின்சாரம் வந்து நமக்கு கம்மி ஓகேங்களா. ஸோ அது வந்து கொடுத்துருக்காரு. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு. இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. அதுதான் அண்ணன் விட்டுருக்காரு. கண்டிப்பாக இன்னும் மேலும் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். அதுக்கு வந்து அண்ணன் கண்டிப்பாக பார்த்துப்பாரு. கண்டிப்பாக அதான் முதலே சொன்னேனே, இந்த ஜோசப் விஜய் என்னும் நான்ன்ற அந்த வார்த்தையை கேட்குறதுக்கு ரொம்ப நாள் கனவாக இருந்தோம் நாங்கள். இன்றைக்கி அதை கேட்கும்போது உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போச்சு ஓகேங்களா. அந்த மாதிரி இருந்தது. கண்டிப்பாக கொடுப்பாரு. 2026 மட்டும் இல்லை, இதுக்கு மேலே நாளை மறுநாள் இனி வரும் காலங்கள் எல்லா காலமும் டிவிக்கே மட்டும்தான் ஒழிக்கும். அவரோட ஆட்சி மட்டும் நிலைக்கும் ஓகேங்களா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் அண்ணனை பார்த்தது.
முதல்ல சொன்னது என்னன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு தான் கையெழுத்து போடுவாருன்னு சொன்னோம். அதேமாரி அதுக்கு தான் கையெழுத்து போட்டார். இதுக்கும் அதுதான் கையெழுத்து போட்டார். நாங்கள் சொன்னதை அவர் நிறைவேற்றிட்டார். இதுவே எங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக செய்வார்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமாம், எல்லாமே நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாமே வந்துச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் சொல்லாதே அவர் செய்வார் எங்களுக்கு. அதனால எதுவுமே அவர் பார்த்து சந்தோஷத்தில் எதுவுமே பேசவும் தோண வர மாட்டேங்குது. நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு செமையா அது பார்க்கவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பார்த்தது. கண்டிப்பா எங்க அண்ணன் வந்துட்டார்ல, எல்லாமே நல்லாவே மாற்றத்துக்கு தானே ஜனங்க ஓட்டு போட்டாங்க. அதை கண்டிப்பா நிறைவேற்றுவார் எங்க அண்ணன். தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு தான் உண்மையான ஒரு விடியல் ஆரம்பிச்சிருக்குது. நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம். ஒரு சிம்பிளாக சொல்ல போனால் தளபதியோட ட்ரெஸ் கோட்லேருந்தே பார்க்கலாம். ஒரு கரைப்படியாத ஒரு அரசியல் இது இருக்கும் இந்த தமிழ்நாட்டில் நம்ம நிச்சயமாக நம்பலாம். அதே மாதிரி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் இனிய அன்னைய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தமிழக வெற்றி கழகம் இனி தமிழ்நாட்டில் வரப்போகிற எல்லா நாளும் வந்து வெற்றியாக தான் அமையும்னு சொல்லிட்டு தளபதி அவர்களுக்கும் தளபதி கழக நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன், வாழ்த்துக்களை. நிச்சயமாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு முதல் கையெழுத்து நம்ம நம்பலாம். வந்து பார்த்தீங்கன்னா சொன்னதை ஆரம்பத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் வந்து நிறைய விஷயம் அங்கே போனால் தான் தெரியும். ஏன்னா நிறைய வந்து சுரண்டி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குவாரி தெரியுங்களா, குவாரி மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க. இது எவ்வளோ ஆழம் தோண்டிருக்காங்கன்னு தெரியல. அதை போய் தொடச்சி தூசி தட்டி நம்ம எடுத்துக்கிறோம். வெள்ளை அறிக்கை அறிவித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ஒரு புதிய அரசியல் நம்ம தளபதி அவர்கள் ஸ்டார்ட் பண்ணுறது நான் நம்பிக்கை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக 100% தளபதி சொன்னதை செய்வார். அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்திருக்கு. எல்லாருக்குமே ஒரு டைம் பேசும்போது கான்ஃபிடென்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம் சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே வெற்றி நிச்சயம் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பில் தலைவர் நோ காம்ப்ரமைஸ். இதில் டெஃபினட்டாக அவர் வந்து வெற்றியை சாதிப்பார்னு சொல்லிட்டு நாங்களும் நம்புகிறோம். கண்டிப்பாக பெண்களும் நம்பலாம். கண்டிப்பாக சார், இது வந்து எல்லாருமே சொல்லிடலாம், இது சாத்தியம்னு சொல்லலாம். கண்டிப்பாக படிப்படியாக நிச்சயமாக நடத்த முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி கழக நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அவங்க கிராமத்துலேருந்து ஒரு வில்லேஜ்லேருந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் மட்டும் இதை வந்து எடுத்து நடத்த முடியாது. நம்மளுடைய நிர்வாகிகளும் தோழர்களும் நம்ம கூட இருக்கவங்களை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் நிச்சயமாக இதை வந்து சீக்கிரமாக ஷார்ட் டைமில் வந்து நம்ம முடிக்கலாம். அவருக்கு இது ஒரு த்ரில்லிங்காக இருந்ததோ இல்லையோ, நாங்கள் கிட்டத்தட்ட எலெக்ஷன்லேருந்து ரிசல்ட் வரலேருந்து இன்னைக்கு ஒரு விஜய் எனும் நான் பதவி ஏற்கிற வரைக்குமே அப்போ தான் எங்களுக்கு வந்து முழு திருப்தியாக இருந்தது. எங்கள் அண்ணன் பதவி ஏற்ற அப்புறம் தான் முதல்ல நிறைய கோரிக்கைகளும் கையெழுத்து போட்டிருக்காரு அண்ணன். பெண்கள் பாதுகாப்பு, அப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு. போதைப் பொருள் இதுக்கெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு. சிங்கப்பெண்ணுங்கிற திட்டத்தை அதுக்கு செயல்படுத்தியிருக்காரு. 200 வாட்ஸு யூனிட் கரண்ட்டு தரேன்னு சொல்லி அதுக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. இனி போக போக நிறைய நலத்திட்டங்கள்லாம் அறிவிப்பார். ரொம்ப சந்தோஷத்தை எங்களுக்கு ஒன்றும் புரியாமல் நிற்கிறோம். நாங்கள் கனவு மாரி நினச்சிட்டு இருந்ததெல்லாம் இன்றைக்கி நினைவில் நினச்சிட்டு இருக்கு. ரொம்ப பார்ப்போம். இன்றைக்கி தானே பதவி ஏற்றிருக்காரு அண்ணன். போ இதுவே எங்களுக்கு ஒரு சவாலாக தான் இருந்துச்சு. இவ்வளோ சவாலை இது பண்ணி வந்துட்டோம். கண்டிப்பாகண்ணே. ஏங்க இவ்வளோ மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னா எதுக்காக நிற்கிறாங்க? அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் தூங்காமல் இருந்திருக்கோங்க எல்லாருமே. நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கோம். தலைவர் எங்கள் இதில் வந்து வேட்பாளர் பதவி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்தோம் பார்க்க தலைவரை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எவ்வளவோ இடைஞ்சல், கொஞ்சம் நெஞ்ச இடைஞ்சல் இல்லை, ஏகப்பட்ட இடைஞ்சல் கொடுத்தாங்க. ஆனால் தலைவர் வந்து எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கார். அவர் படத்தில் இருந்து இன்ன வரைக்கும் அவர் ஃபுல்லாக இடைஞ்சல் தான். எல்லா இடைஞ்சலையும் தாண்டி வெற்றி பெறுவார். இனிமையும் நல்ல ஆட்சி சிறப்பாக செய்வார். வெற்றி பெற்றிருக்காரு. நல்ல மக்களுக்கு சிறப்பான ஆட்சி செய்வார். இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்த உடனே பெண்கள் பாதுகாப்பு, நம்ம 200 யூனிட் ஃப்ரீ, அதுக்கு வந்து போதைப் பொருள் தடுப்பு, அதுதான் ரொம்ப மெயின். உண்மைக்குமே எவ்வளவோ இளைஞர்களும் ரொம்ப சீரழிஞ்சு ரொம்ப போய்கிட்டு இருக்காங்க. இல்லை பாதுகாப்பு பெண்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு. தலைவர் வந்திருக்காரு. இனிமேல் நல்லா தமிழ்நாடு சிறப்பாக இருக்கும். நன்றி. ரொம்ப புல்லடிச்சிச்சு, ரொம்ப புல்லடிச்சிச்சு. ஜோசப் விஜய் இன்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது அரங்கமே அலறுது. ரொம்ப வெறித்தனமாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஸ்டைலை பார்த்தீங்களா ஆளு தலைவரை? இன்ன வரைக்கும் எத்தனை முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காங்க. இந்த தோரணை இருக்குமா? தோரணை பார்த்தீங்களா ஆளை? ஹாலிவுட் ஸ்டார் அப்படியே ஆடி லுக்காக வந்திருக்காங்க தலைவர். ரொம்ப சந்தோஷண்ணே. கண்டிப்பாக நல்லாச்சு கொடுப்பாங்கண்ணே. 5 வருஷம் இல்லைண்ணே,
இனிமே வாழ்நாள் ஃபுல்லாக இனிமே தலைவர் தான். தலைவரை அழிக்க யாராலையும் முடியாது. தலைவர் தான் இனிமே ஃபுல்லாக இருப்பாப்புல. தேனி மாவட்ட மகளிர் அணி தலைமை வந்து அஜிதா தேவேந்திரன் அவங்களோட அண்டரில் வந்து இங்கே ஒரு 4-5 பேர் வந்திருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக தமிழகமே ஒரு எக்ஸைட்டிங்காக காத்துக்கிட்டு இருந்த தருணம் இன்னைக்கு நிறைவேறி விட்டது. அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நன்னாளில் தமிழக மக்கள் மனசுலையுமே சரி ஒரு முகத்திலையுமே சரி ஒரு மறுமலர்ச்சி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதாவது எம்ஜிஆர் ஆட்சி அரியணை ஏறுறப்பையும் காமராஜர் ஆட்சி காலத்தில் அரியணை ஏறுறப்பையும் வந்து எவ்வளோ ஒரு மாசாக ஒரு ஹாப்பினஸ்ஸு ஒரு எந்தூ இருந்துச்சோ அதே அளவு தமிழகத்தில் இன்னைக்கு இருந்துச்சு. வந்தோம் இன்னைக்கு 10ஆம் தேதி ஆச்சு. 5 நாள் வெயிட்டிங். எங்கள் தளபதி வந்து அரியணையில் ஏறுறதுக்காண்டி ஐஎம் வெயிட்டிங்கில் இருந்தோம். இன்னைக்கு வந்து சாதிச்சிட்டோம். ஏதோ எங்கள் வீட்டில் ஒரு ஆள் சிஎம் ஆன மாதிரி ஒரு ஹாப்பினஸ் வேற லெவலில் இருக்குது. எங்க அண்ணன் தலைவர் இன்னைக்கு எங்க சிஎம் அண்ணன் கண்டிப்பா வந்து பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னு நம்பி இருந்தோம். ஒரு 150லேருந்து 160 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. பட் நிறைய இடர்பாடுகள் இருந்துச்சு. ஏன்னா இந்த லாஸ்ட் ஒரு 10 டேஸாக வந்து அவருக்கு கொடுக்காத சோதனைகள் இல்லை. பிகாஸ் வந்து 50-60 வருஷ காலமாக வந்து வேரூன்றிய கட்சிகள் ஒன்று டிஎம்கே ஆளணும் இல்லை ஏடிஎம்கே ஆளணும், இதை தவிர வந்து தமிழ்நாட்டில் யாருமே ஆளக்கூடாது அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. புதுசாக 2.5 வருஷம் தானே ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. ஸோ வந்து இப்போ ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்து 108 சீட்டு எம்எல்ஏ சீட்ஸுன்றது வந்து ஒரு பிரம்மாண்டம் தான். பட் பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு வந்து 118 தேவைப்படுது அப்படின்னால கொஞ்சம் கஷ்டம் இருந்ததான் செஞ்சு. ஆனால் கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ற மாதிரி அந்த கஷ்டம்லாம் போய் இன்னைக்கு சிஎம் ஆகிட்டாரு. யாரோட அதில் சார் இது அரசியலில் வந்து அரசியலில் நம்ம வெளியில் வந்து எதிரிகளாக இருந்தாலும் வந்து உள்ளே வந்து அவங்க நண்பர்கள் தான். இது முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஐயாவாக இருக்கட்டும், ஸ்டாலின் ஐயா முதல்வராக இருக்கட்டும், அதாவது கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு வந்திருக்காரு. ஸோ அவங்க அரசியல் துறையில் வந்து ஒரு நண்பர்களாக வந்து எப்போவுமே அவங்களோட சப்போர்ட்டிவ் இருக்கும். ஏன்னா அதனால தான் வந்து காங்கிரஸ் கூட்டணியிலேருந்து வந்து ஒரு 5 எம்எல்ஏ கொடுத்தாங்க. அதே மாதிரி டிஎம்கே கூட்டணியில் விசிகாலேருந்து நமக்கு 2 கொடுத்தாங்க. அதுவும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து நமக்கு கொடுத்தாங்க. ஸோ இது இவங்களோட எல்லா சப்போர்ட்டிவும் இல்லாமல் இந்தியன் அதுலேயும் கொடுத்தாங்க, முஸ்லீம் லீக்லேயும். அதனால தான் வந்து இப்போ 120ன்னு கொண்டு வந்து ஆட்சி அமைச்சார் எங்கள் அண்ணன். இது கூட்டணி கட்சியாகவே இருந்தாலுமே வந்து ஆட்சி அமைய போவது வந்து தமிழக வெற்றி கழகம் தான். இன்னும் 5 வருஷத்துக்கு அண்ணனோட ஆட்சி தான், அவருடைய ஆணைப்படி தான் வந்து தமிழகம் இருக்கும். சார் இப்போ ஃபர்ஸ்ட் 5 வருஷத்தை நான் சொன்னேன் சார். தமிழகத்தில் இப்போ ரொம்ப மெயினாக பார்க்க வேண்டியது 2 விஷயம். போதைப் பொருள் ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கணும். ஏன்னா அது ரொம்ப சீர்குலைஞ்சிருக்குது. அடுத்து 3வது பெண்கள் பாதுகாப்பு. சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்குலாம் வந்து பாதுகாப்பு இல்லை. பிறக்கிற குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை, பெண் குழந்தைகளுக்கு. ஸோ இது 3லேயும் வந்து அவர் கையெழுத்து போடுவார் நினச்சோம். அதே மாதிரி அது நடந்திருக்குது. மின்சாரம் வந்து ஆல்ரெடி தமிழக கஜானாவே காலியாகிட்டு தான் சார் போயிருக்காங்க. இனி ஒவ்வொரு தலைக்கும் எத்தனை லட்சம் கோடி இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியல. ஆல்ரெடி 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது தமிழகம். ஸோ உடனே செய்கிறாரோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக அவருடைய ஆட்சியில், அதாவது இனி ஃபுல்லாகவே அவரோட ஆட்சி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் சார். எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணே வந்து எங்கள் என்ன சொல்கிறது மனசில் இருந்த ஒரு பெரிய கனவு கோட்டை நிறைவேறின மாதிரி ரொம்ப ஃபீல் ஆனோம். தேங்க்யூ. கண்டிப்பாங்க சார். எப்போவுமே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தேனி மாவட்டத்திலேருந்து 4 தொகுதி, அதாவது கம்பம் தொகுதி, பெரியகுளம் தொகுதி, போடி, ஆண்டிப்பட்டி தொகுதி ஃபுல் சப்போர்ட் இருக்கும். நன்றி. தளபதி பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இதோட தளபதியை 4th டைம் பார்க்குறேன். தளபதி கொஞ்சோண்டு டைம் கேட்டிருக்காரு. தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் கொஞ்சம் டைம் கொடுங்க. தளபதி நம்மளுக்காக நல்லது தான் செய்வார். ரொம்ப அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ஒரு 4-5 நாள் நல்லே அலைய வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அவர் வந்தாருன்னா ஆட்சியில் கண்டிப்பாக அவர் நிற்பார். கண்டிப்பாக அவர் எல்லாமே செய்வார். நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். கேர்ள்ஸ்க்கு அவ்வளோ பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காரு. எல்லாமே தளபதி செய்வார். தளபதிக்காக மக்கள் தயவு செஞ்சு கோஆப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவருக்கு டைம் கொடுங்க. டைம் கொடுத்தா நல்லபடியாக அவர் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் செய்வார். ரொம்ப தேங்க்யூ. ஐயோ எனக்கு கூஸ் பம்ப்ஸ் தான். அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷம்னா வாழ்க்கையில் அதுதான் சந்தோஷன்ற மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் தளபதியை இவ்வளோ கிட்ட அப்படின்னும் போதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏதோ எல்லாமே கடவுள் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. தயவு செஞ்சு கண்டிப்பாக மக்கள் டைம் கொடுங்க அவருக்கு. மறுபடியும் ஆதரவு சப்போர்ட் எல்லாமே கொடுங்க அவருக்கு. தாராளமாக தருவார். நல்லாச்சு தாராளமாக தருவார். எங்கள் அண்ணனை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை தான் நினைக்கிறோம். மற்றபடி முதலமைச்சர்ன்ற போது ரொம்ப பாதுகாப்பு, ரொம்ப இதுவே எங்களை யாரும் பப்ளிக்கை விட்டது கிடையாது, யாரும் பார்க்க முடியாது. ஆனால் எங்கள் அண்ணனே கிட்ட இருந்து நாங்கள் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளை தான் நினைக்கிறோம்.
அவர் எங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா நாங்கள் போய் கேட்போன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை எங்கள் அண்ணன் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப அந்த ஒரு வார்த்தை கேட்கறதுக்காக நாங்கள் 6 நாள் போராடணும். எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்து 7 days நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். ஜோசப் விஜய் நான் சிஎம் பதவிக்கு நான் பதவி ஏற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்காக இதோட 5 times வந்துட்டார் ஆளுநர் மாளிகைக்கு. லாஸ்ட் முறை இன்ஸ்டாகிராமை நாங்கள் ரோல் பண்ணி வீடியோ பார்த்துருந்தோம். நாங்கள் இப்போ நியூஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக செய்வார். முக்கியமாக பெண்களுக்கு பாதுகாப்பு இதுதான் முக்கியம். போதைப் பொருட்களை ஒழிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. போதைப் பொருள் எல்லாத்தையும் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை ஒழிச்சாலே அண்ணனோட ஆட்சி இனிமேல் நல்லபடியான ஆட்சியாக அமையும். அதோட நம்பிக்கையோட தான் நாங்களும் அவர் பார்க்க வந்தோம். டிவிக்கு ஆட்சி நல்லா ஆச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறோம். நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்களோட நீண்ட நாள் கனவு எங்கள் தளபதியார் இன்னைக்கு முதல்வராக ஆக்கி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது இத்தனை நாள் போராட்டம். இது பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ தோண்டு போனார், உறுதுணையாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாரு. ஆனால் வெற்றி கண்ட முதல்வருக்கு எங்களுடைய மனமார்ந்த நெஞ்சம் நிறைந்த எங்கள் குடும்ப சார்ந்த வாழ்த்துக்கள். ஆனால் அது கூப்பிட்டுனா அது சொல்கிறது வார்த்தையே இல்லை. ஒரு தாய் வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறந்து ஒரு சந்தோஷமாக அந்த தாய் முகத்தில் என்ன சந்தோஷமாக இருந்துச்சோ இப்போ தமிழ்நாடு மக்கள் அந்த சந்தோஷம் நாங்கள் எதிர்பார்க்க போகிறோம். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப வாழ்த்துக்கள். மாற்றம் கண்டிப்பாக தருவார். அவரால் தந்தனால தான் இந்த மாற்றமே. அவர் வந்ததுனால தான் இத்தனை பேர் ஓட்டு போட்டு ஒரு ஜெயிக்க வச்சு மறுபடியும் ஒரு புது உலகத்தை படைச்சிக்கிறாரு. நல்லாட்சி கண்டிப்பாக இருக்கும். தமிழக மக்களோடைய பெண்களோட பாதுகாப்புலேருந்து எல்லாமே முதல் வார்த்தையாக தான் சொல்லியிருக்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆட்சி. இன்னும் நீண்ட கால முதலமைச்சராக அவர் மட்டும் தான் இருப்பார். வாழ்க தளபதி, எங்கள் முதல்வர் தளபதி வாழ்க. அதே மாதிரி அவர் கூட்டணி கட்சி சார்ந்த அத்தனை உதவி பண்ணுங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. எல்லாம் ரொம்ப அது சந்தோஷத்துக்கு இது கணக்கில்லை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. உண்மையால இது கனவா நிஜமான்ட்டு தெரியல, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மையால தளபதி பார்த்தா அவர் அந்த கோட்டையில் உட்கார வைக்கணும்னு தான் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது. அதே மாதிரி நடந்துச்சு. உண்மையால எங்களுக்கு இதை விட பெரிய ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எப்படி இத்தனை நாளாக நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு பார்த்தா ஒரு அவர் கரெக்டான ஒரு இடத்துக்கு உட்கார வச்சிருக்கிறோம், மக்கள் உட்கார வச்சுக்கிறோம். அடுத்து 50 வருஷத்துக்கு தளபதியோட ஆட்சி தான். இதை பார்த்தா எந்த ஒரு கும்பம் யாரும் தளபதி கோட்டையை அழிக்க முடியாது. வெற்றி நிச்சயம். தாவேகா டிவிகே வெற்றி நிச்சயம். வாழ்க தளபதி. உண்மையால எல்லாருமே முதல்ல சொல்றது போதை பழக்கத்தை ஒழிக்கணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கடந்த டெய்லியுமே நீங்கள் நியூஸை பார்ப்பீங்க. சின்ன பையன், பள்ளிக்கூடத்து பையன், அவன் கஞ்சா, போதை, மிட்டாயின்ட்டு அது ஒன்றும் இல்லை. அந்த ஸ்கூலு பக்கத்துலேயே எப்படி இத்தனை நாள் அது கவர்மெண்ட் அப்படி ஒத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அதை எங்கள் தளபதி அதை ஒழிக்கணுன்ட்டு அவர் இது பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி பாலியல் வழக்கு டெய்லி நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கு எங்கள் தளபதி அதுக்கும் ஒரு இது பண்ணிருக்கிறாரு. இலவசமாக 200 யூனிட் மின்சாரம். ஏழைங்க எவ்வளோ கரண்ட் பில்லு 50-100 கட்டுறது கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இலவசமாக பண்ணுறேன்னு எல்லா திட்டமும் நல்ல திட்டம் தான். ஒவ்வொரு திட்டமும் சிறப்பாக பண்ணுவார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும். அது டைம் மக்கள் ஒத்துழைக்கணும், எல்லாரும் ஒத்துழைக்கணும். தனிப்பட்ட ஒரு மனிதனா தளபதி தனி கட்சியா 20-30 கட்சி கூட நின்று ஜெயிக்க முடியாத ஒரு இடத்த நம்ம தளபதி ஜெயிச்சுக்கிறாரு. உண்மையில இதை நாங்கள் அந்த கடவுளாக தான் எங்கள் தளபதி நினைக்கிறோம். தளபதி என்னைக்கு அவர் நல்லா இருக்கணும், அவர் வழியிலே தான் நாங்கள் மக்கள் எல்லாமே செல்வோம். இது என்னன்னா கூட்டணி கட்சி இது அண்ணனே சொல்லிட்டாரு. அண்ணன் சொன்னால் யாராக இருந்தாலும் சரி, அண்ணன் சொன்ன வழி தான் நாங்கள் போவோம். ஐயோ அந்த மாதிரி சொல்கிறத கேட்குறப்பயே உண்மையால எங்களுக்கு கனவா நிஜமா அப்படின்ட்டு கிள்ளி பார்த்து தான் நாங்கள் நிஜம்னு தெரிஞ்சிட்டோம். இதோட எங்களுக்கு பெரிய சந்தோஷமே இல்லை. நாளைக்கே என்ன ஆனாலும் சரி எங்களுக்கு பெருசான தளபதிக்காக எங்கள் உயிரையும் கொடுப்போம். நல்ல ஆட்சி இது வரைக்கும் 50-60 ஆண்டு ஆட்சி இல்லாத ஆட்சியை புது ஆட்சி தளபதி கொடுப்பாரு. கண்டிப்பாக விஜய் அண்ணா இது வரைக்கும் எந்த ஒரு கட்சிக்காரங்களும் செய்யாத ஒரு இதை தளபதி செய்வார். அதுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என் பெயர் ரவி. என் தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி ஆதவார்ச்சனா. எங்கள் தொகுதி வில்லிவாக்கம் தொகுதி. வேட்பாளர் ஆதவார்ச்சனா அண்ணா அவர்கள் தான் நிற்கிறாரு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி காலத்தில் தளபதி கண்டிப்பாக வருவார்னு எல்லாருக்கும் தெரியும். தளபதி கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை எடுத்துன்னு வருவார். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை எடுத்துன்னு வருவார் விஜய் அண்ணா அவர்கள். சரிங்களா? கண்டிப்பாக எல்லாருமே சொன்னாங்க தளபதி வரமாட்டார், சீட்டு வாங்க மாட்டார். அண்ணன் பெரும்பாலுமா பெற்று பார்த்தீங்கன்னா இப்போ பதவியிலையும் உக்காஞ்சிட்டாரு. இதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும், நல்லதே செய்வார். கண்டிப்பாக
நாங்களும் வந்து தொண்டர்களும் கூட இருந்து அண்ணனுக்கு வந்து ஒத்துழைப்பு இது பண்ணி தமிழ்நாட்டை வந்து நல்லபடியாக சிறப்பான முறையில் ஆட்சி செய்யறதுக்கு நாங்கள் இது பண்ணுவோம். முதல்வராக நாங்கள் ரொம்ப எங்கள் அண்ணனே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தளபதினா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்களுக்காக அவரோட வேலையை விட்டுட்டு வந்திருக்காரு, கோடியான காசை விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு. ஆனால் நாங்கள் ஃபுல்லாக சந்தோஷப்படுறோம், ஓகேவா. ஆனால் அவரை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவர் வந்து பின் வச்ச காலை பின்னாடி வாங்க மாட்டார். நாங்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் கொடுக்குறோம், அவர் எங்களுக்காக செய்வார். செமையாக இருந்துச்சு. அவர் யாரும் எதையும் சொல்ல, ஆனால் உள்ளே போயிருக்காரு, ஆட்சியில் உக்காந்துருக்காரு. அவருக்கு நம்ம டைம் கொடுக்கணும், அவர் எல்லாமே எங்களுக்கு செய்கிறே நிற்கிறாரு. உள்ளே என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க தெரியாது, ஆனால் இவர் எங்களுக்கு செய்வார், எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. சரியா, எங்களோட அண்ணன் அவர் செய்யலைன்னா கூட எங்களோட அண்ணன் செய்வார், ஒரு நம்பிக்கையோடு அவர் கையில் ஆட்சி கொடுத்துருக்கோம். அவருக்கு பெண்களோட சப்போர்ட் நிறைய இருக்குது, ஓகேவா. யார் என்ன சொன்னாலும் இது பண்ண முடியாது அவரால். அவர் வந்து எல்லாருக்கும் செய்வார்னு ஒரு நம்பிக்கை. ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அண்ணனை இந்த மாதிரி ஜோசப் விஜய் எனும் நான் கேட்குறதுல ரொம்ப நாள் தமிழ்நாடே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு பெரம்பூர் தொகுதி தான், நாங்கள் பெரம்பூர் தொகுதி மானவாணியில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப உணர்ச்சி பூர்வமான தருணமாக இருக்குது. அந்த தருணம் வந்துட்டு எப்படி, அந்த வார்த்தைக்காக தான் தமிழ்நாடே காத்துட்டு இருந்தது, அந்த ஒரு வார்த்தைக்காக தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு மக்களுக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். அது வந்துட்டு யாராலும் இது பண்ண முடியாது. அது ஏன்னா மக்களோட அடிப்படை தேவை, அது எல்லாமே அந்த அடிப்படை தேவைக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை 3 இதில் சைன் பண்ணியிருக்காரு தளபதி. ரொம்ப கரெக்டான விஷயம் தான். அதுக்கு பிளான் பண்ணி எல்லாமே ஒன்று ஒன்றா இதுக்கு மேலே நம்ம தளபதி கொண்டு வருவார். அவர் அதில் ஆல்ரெடி அதிலே ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டாரு, கஜானாவை ஃபுல்லாக காலி பண்ணி வச்சுருக்காங்க, நம்ம இதுமாரி ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியும். அந்த இதுவை கிளாரிட்டியாக ஸ்டேஜ்லேயே சொல்லிட்டார் தளபதி. அதே மாதிரி நம்ம கட்சியில் நிர்வாகிகளாக இருக்கவும் சரி, அந்த எம்எல்ஏ போஸ்டிங்கில் இருக்கவங்க யாராக இருந்தாலும், கூட இருக்கவங்களே இருந்தாலும் சரி, அந்த மிதப்பில் இது பண்ணுறது, கட்சியில் வந்துட்டோம் நான் தான் தலைக்கணம் வச்சு இது பண்ணுறதுலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம். பெண்கள் பாதுகாப்பு உறுதியாக இருக்கும், எல்லாமே தளபதி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நல்லது செய்வார். அடுத்த வருஷம் இல்லை, அதுக்கு அடுத்த வருஷம் எல்லா வருஷமும் நம்ம தான். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக, இன்றைக்கி தான் தமிழ்நாட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தமிழ்நாடு பூரா சந்தோஷமாக இருக்கும். ஒரு வாரமாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். நைட்டு 10 மணிக்கு வராதுன்னு நாங்கள் எலெக்ஷன் ஒர்க் பண்ணி ஜெயிக்க வச்சு தளபதி ஆக்கிட்டோம். புதுசாக சிஎம்மாக மக்கள் பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மக்களாக தேர்ந்தெடுத்த ஆட்சி இது. மக்களுக்கு நல்லது பண்ணுவார் எங்கள் தளபதி. இனிமேல் எங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது. நாங்கள் சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறோம். அவர் சேரில் உக்காரதை நாங்கள் பார்க்கணுன்னு வந்தோம், பார்த்துட்டோம். இதுக்கு மேல் எந்த இடையூறும் அவருக்கு வராது. அவர் அந்த அளவுக்கு குடும்பம். பெண்களுக்கு வந்து முதல் பெண்கள் பாதுகாப்பு. அப்புறம் இந்த இலவசன்றதே எங்களுக்கு வேண்டாம் சார், இலவசமே வேண்டாம் சார். அவர் இதில் சீட்டில் உட்காந்து அவர் என்னென்ன பண்ணுறாரோ பண்ணட்டும். எனக்கு அது சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து போதைப் பொருள் எடுக்கணும். எங்கள் ஃபேமிலிலாம் ரொம்ப சின்ன பையன், 16 வயசு 17 வயசு பையன்லாம் வந்து 16-17 வயசு குழந்தைலாம் ஸ்கூல் படிக்க முடியாமல், ஃபேமிலி நடத்த முடியாமல், எங்கள் ஃபேமிலியில் 4 பேர் இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் விஜய் வர வச்சதே, அதனால தான் வர வச்சோம். அதனால் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எல்லாமே பண்ணணும், கொஞ்சம் டைம் வேணும். ஏன்னா இப்போவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் பதவி ஏற்றிருக்காரு. அதனால் வந்து அவர் கொஞ்சம் டைம், ஒரு 6 மாதம் போச்சுன்னா எல்லாமே நல்லதாக பண்ணுவார். 6 மாதம் ஆகணும். அது வந்து உக்காந்து யார் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ, எந்தெந்த துறையில் என்னென்ன நடந்திருக்கோ அதெல்லாம் பார்த்த அப்புறம் தான் அவர் எல்லாமே பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் எதுவும் பண்ண முடியாது. நார்மலாக நாங்கள் இதே மாதிரி இருக்கோம், எங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது. அவர் பேசுகிற இதுவும் இவ்வளோ பொறுமையாக இருந்து ஒரு நிலையாக வந்து இருக்கணும், ஒரு இதுவாக இருக்கணும்னு எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதுவாக இருந்தோம். வந்து நல்லதை தான் செய்வார், நல்லதை தான் இது பண்ணுவார். ஒரே நிலையாக ஒரு இதுவாக இருந்திருக்காரு. போதைப் பொருள் இந்த இதெல்லாம் கூட கட்டுப்படுத்தி இது பண்ணி நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் மாதிரி வரவே வராது, நல்ல இதாக செய்வார். எங்கள் உயிர் தான், எங்கள் குடும்பமே அவருக்கு தான் இது பண்ணியிருக்கு. இந்த தடவை ரொம்ப இதுவாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு. ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கணும் அவருக்கும். ஒரு தடவை சான்ஸ் கொடுத்தா தான் அவருக்கும் ஒரு இதுவாக இருக்கும். எத்தனையோ பேர் வந்திருக்காங்க, அதில் இந்த ஒரு தடவை அவருக்கும் கொடுக்கணும்.
ஆட்சியில் இதெல்லாம் நாங்கள் கேட்கல, நாங்களாம் கேட்கல, எங்களுக்கு வேண்டாம், வரணும். என் பேர் ராணி, நான் மணலி பெரியார்லேருந்து வரேன். விஜய் பேசுறது ரொம்ப எல்லாமே பிடிச்சிருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இதே ஆட்சி எப்பயுமே தொடர்ந்து இருக்கணும். அது அந்த குடி பழக்கத்தை ஃபஸ்ட்டு குடி போதை இல்லாமல் இருக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பசங்களாம் கெஞ்சா அடிச்சுட்டு நாங்கள் எங்கள் கண்ணால் பார்க்குறோம். அது தடுக்கிறதுக்காக ரொம்ப அவருக்கு நன்றி என்ன சொல்கிறதுனே தெரில. அதை மாற்றினா போதும், பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்லியிருக்காரு. எனக்கு அவர் ஆட்சிக்கு வருது, இது நான் எவ்வளோ நாள் இருக்கணும், அவர் எவ்வளோ நாள் இருக்கிறோம், அது வரைக்கும் அவர் ஆட்சியே நடக்கணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணன் முதல் வாட்டி தமிழக மக்கள் வாய்ப்பு அளித்திருக்காங்க. இதுக்கு மேலே அவர் சொல்லியிருக்காரு, படிப்படியாக கண்டிப்பாக பண்ணுவேன். இனிமேல் நோ லுக்கிங் பேக், ஒன்லி கம்மிங். இனிமே தான் ஆரம்பம். எங்களுக்கு அப்படியே புல்லரிச்சது. எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். முதல் வாட்டி யாருமே இந்த மாதிரி வரல, பெரிய விஷயம். எங்களுக்கு எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இனிமேல் பார்ப்போம், நீங்களும் பார்ப்பீங்க. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இதுக்காக நாங்கள் விருதுநகர்லேருந்து வந்திருக்கோம் 4 பேர். அது ஏற்கனவே சொன்னது தான், அவர் ஏற்கனவே சொன்னது தான். இன்னும் நிறைய திட்டங்களை அவர் அறிவிப்பார்னு மக்கள் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஒரு லஞ்சம் இல்லாத தமிழ்நாடை உருவாக்குவார்னு கண்டிப்பாக நம்புகிறோம். ரொம்ப பூரிப்பாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நாங்கள் ரொம்ப ஆரவாரமாக சத்தம் போட்டோம். நல்லாட்சி கண்டிப்பாக தருவார். அதாவது முதல்ல ஆரம்பத்திலிருந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு நெருக்கடி. யாருக்குமே இந்த மாதிரி நெருக்கடி வரல. அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறனால ரொம்ப வெற்றி. ஆனால் எல்லோரும் நல்லபடியாக அவர் செய்வார், ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அவர் அந்த மாதிரி நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வருவார். ஆனால் யாருமே அந்த மாதிரி ஆட்சி கொடுக்க முடியாது. இனிமேல் எல்லாமே ரெண்டு இருந்தாலும் 2 ஊழல்தான். எல்லாம் மாற்றி மாற்றி நீ பாதி சம்பாரி நான் பாதி சம்பாரி, இதே தான் அவங்க வேலை. ஆனால் தளபதி ஆட்சி நல்ல ஆட்சி, நல்லா அமையும். சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி இது இனிமேல் வராது. நல்லா சூப்பராக இருந்தது. நன்றி. அவர் சூப்பராக செய்வார், சொல்ல வேண்டியதே இல்லைண்ணா. அவர் வந்தாருன்னா அது ஒரு இது. அவர் வந்தாவே போதும். எம்ஜிஆர் எப்படி வந்தார், அவர் வந்தாவே போதும். அதே மாதிரி தான், வேறு மாற்றமே கிடையாது. நல்லா சூப்பராக தருவார், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. 100க்கு 100 உண்மை. அண்ணா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக உருவெடுத்திருக்கிற எங்கள் தளபதி யார், நல்லாட்சி தருவார். கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களாம் மேலே வந்துட்டாங்க. இன்றைக்கி வரலாற்றே திரும்பி பார்க்குற அளவுக்கு, உற்று நோக்கிற அளவுக்கு எங்கள் தளபதியார் வளர்ந்துருக்காரு. மக்கள் நம்பிக்கைங்க, அத்தனை பேரும் மக்கள் நம்பிக்கை வந்து அவர் மேலே வச்சு சிஎம் ஆக்கியிருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறவங்க இடையூறு பண்ணி எவ்வளவோ கடந்து எவ்வளவோ பிரச்சனை கொடுத்து பார்த்தாங்க, தொந்தரவு பண்ணி பார்த்தாங்க. அதையெல்லாம் மீறி தான் எங்கள் தளபதி வந்து இன்றைக்கி ஆட்சியை அமைச்சிருக்காரு. இன்றைக்கி இந்த ஆட்சி அமைச்சிருக்காருன்னா நிரந்தர முதல்வர் அவர் தான். நிரந்தரமாக அந்தளவுக்கு கீழ்மட்ட மக்களுக்கு வந்து அவர் வந்து நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் அவர் வந்து நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை, அது மாற்றமே இல்லை. அதே போல் மக்களுக்கெல்லாம் ஒன்று நல்லா சொல்லிக்கிறேன், ஒற்றுமையாக இருந்து அவரை வந்து இனி அரியணை ஏற்றியாச்சு. இனி அவரை கரெக்டாக நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ணி அவர் திட்டங்களெல்லாம் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தி அவரை வந்து இனி நிரந்தர முதலமைச்சராக ஆக்கணும். அவர் நம்மளுக்கு கிடச்சதில் ஒரு பொக்கிஷம் மாதிரி, தமிழ்நாட்டுக்கு கிடச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது எங்களுக்கெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. இங்கே வந்து பலப்பட்ட மக்கள் வாழ்கிறாங்க. அதை வந்து நம்ம இதாக சொல்ல முடியாது. எல்லாமே இங்கே பிறந்தவங்க தானே. கிறிஸ்டினா, முஸ்லீம்னா, இந்துனா எல்லாமே நாங்கள் சமமாக தான் மதிக்கிறோம். மக்கள் தானே, எல்லாரும் மக்கள் தானே. ஜனநாயக நாட்டில் நம்ம அப்படியெல்லாம் நம்ம யாரையும் பிரித்து பார்க்க முடியாது. ஓட்டு போடுறது கிறிஸ்டின் மட்டுமா போடுறாங்க, முஸ்லீம் மட்டுமா போடுறாங்க, இந்துக்கள் மட்டும்தான் போடுறாங்க, அப்படியெல்லாம் இல்லை. அவங்கவுங்க மதம் மாதிரி அவங்கவுங்க சந்தோஷமாக வாழ்கிற இந்த நாட்டில் மதத்தால், இனத்தால், மொழியால் யாரையும் நம்ம பிரித்து பார்க்கக்கூடாது. தலைவர் வாழ்க, தலைவர் என்றென்றும் நிலைச்சிருப்பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தளபதியார் வாழ்க. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கோம். நாங்கள் இங்கே ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சோளிங்கர் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம். சோளிங்கர் ஒன்றியம். நாங்கள் அவரை பார்க்கறதுக்காக வந்தோம். பட் அவர் இந்த பதவி ஏற்பதற்கான விழாக்கான எவ்வளோ சூழ்நிலைகள் கெட்டது எல்லாம் நடந்திருந்தாலும் ஏதோ நல்ல விஷயமா இப்போ மக்கள் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்றுட்டு பொறுப்பேற்றுட்டாரு. இனி நல்லதே நடக்கும். பரவாயில்ல, அவர் எல்லா பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குன்னு இருக்குது.
எல்லாமே நல்லதாக தான் எடுத்துக்கிறோம். நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே நல்லதாக எடுத்துப்பாங்க, எல்லாமே நல்லதாக தான் எடுத்துப்போம். நல்லாச்சு வேணும்னா அவகாசம் கேட்டிருக்காரு அவர், டைம் கொடுப்பான். எடுத்த உடனே எல்லாமே எதிர்பார்க்க முடியாது, டைம் கொடுத்து எல்லாம் பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. நான் என் தளபதி முதலமைச்சராக இருக்கின்றார். என் தளபதிக்கு நன்றி நன்றி நன்றி. வெறித்தனம் வெறித்தனம், நாங்கள் அப்படித்தான். வெறித்தனம் நாங்கள் அப்படித்தான். நான் பொன்னேரிலேருந்து வரேன். இவ்வளோ தூரம் வர்றதுன்னு தளபதி விஜய் நம்ம மன்றம் ஃபஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணோம். மன்றம் ஓப்பன் பண்ணும்போது நம்ம ரசிகர் நம்ம பசங்க எல்லாரும், அதுக்காக நான் விஜய் பார்க்கறதுக்கு இவ்வளோ தூரம் வந்து நான் வரேன்னா, மக்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு முதலமைச்சராக வந்து நன்றி தான். இப்போ வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் சார். இப்போ வந்து சிஎம்மு எங்களுக்கு நன்றி தான், சந்தோஷம் எங்களுக்கு நன்றி வருது. செய்யணும் வச்சு அப்போ தான் சிஎம் இப்போ தான் பதிவு கொடுத்துக்கிறாங்க அவருக்கு. சிஎம் ஆகணும் வந்து மக்களுக்கு வந்து நீ என்னென்ன ஏற்றிக்கிற, அதுக்கு வந்து இன்னும் என்னென்ன ஏற்றிக்கிற அது நல்லது பண்ணணும். இன்னும் புரியுதுங்களா? இன்னும் நல்லது. நீ வந்து முதலமைச்சராகிட்டு நம்ம செய்ய போது நீ வந்து என்னென்ன வார்த்தை விட்ட அது செய்யணும், அது முக்கியமாக.